அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று புரட்சி தலைவருடைய பார்ட் 21 21வது பாகமாக தலைவரை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது புரட்சி தலைவர் பட விஷயமா ஒரு தடவை உங்களுக்கு தெரியும், நம்ம இசையமைப்பாளர் இளையராஜாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இளையராஜாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இளையராஜாவோட கூட அவருடைய நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு போகிறாரு. அந்த நண்பர் ஒரு நல்ல பாடகர். அவர் அந்த பாடகரை புரட்சி தலைவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தினது புரட்சி தலைவர் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ரொம்ப அந்யோன்யமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் நாடக கம்பெனியில் இருந்தேன், இந்த மாதிரி தியாகராஜா பகவதர், பியு சின்னப்பா மாதிரியெல்லாம் நல்லா குரலை உயர்த்தி பாடணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி பாட முடியல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்னுடைய அந்த குரல் வளம் மகரக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டை உடஞ்சிடுறது. அது அப்படி தொண்டை உடஞ்சிருச்சுன்னா பாட்டு சரியாக வராது, குரல் மாறிடும். அது அந்த மாதிரி எனக்கு மாறிடுச்சு. எனக்கு சரியாக பாட முடியல. பட் ஆனால் எனக்கு சங்கீதத்தில் ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு புரட்சி தலைவர் அவங்ககிட்ட பேசுகிறாரு. அவங்க பேசுகிறாங்க, அப்படியே ரொம்ப கலகலப்பாக இருக்குது, நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு எம்ஜிஆர் தன்ட்ட உள்ள அந்த திறமைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறாரு. சங்கீதத்தில் அவருக்கு அந்த பாய்ஸ் கம்பெனியில் இருக்கும்போது, நாடக கம்பெனியில் இருக்கும்போது சங்கீதம் சொல்லிக் கொடுக்குறாங்க, பாட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பழகுனது. இப்போ நான் பாட்டு நானாக சேர்த்து பேசி கேட்குறது எல்லாத்தையும் புரட்சி தலைவர் சொல்கிறாரு. அதனால தான் அவர் இப்போ எந்த படத்துக்கு இசையமைச்சாலும் அவர் அதில் தலையிடுவார். வரிகள் இப்படி இருக்கணும், மியூசிக் இப்படி இருக்கணும், அப்போ தான் மக்களை போய் ரீச் ஆகும் அப்படிம்பார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், புரட்சி தலைவருடைய பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம், ரசித்து கேட்போம். அது காரணம் அவர் அந்த பாடல்களில் அவர்கிட்ட உள்ள தனித்திறமை. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார். எப்படி நடிப்பில் பண்ணுறாரோ, வசனத்தில் பண்ணுறாரோ, சண்டையில் பண்ணுறாரோ, டான்ஸில் பண்ணுறாரோ, அதே மாதிரி பாடல்கள்லையும் அவர் ரொம்ப சிரமம் ஏற்படுத்துவார். மற்றவங்கள மாதிரி ரொம்ப சிம்பிளாக நடிச்சுட்டு போயிட மாட்டார். அவர் தனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கி எழுதுவார். வேண்டிய மியூசிக் டைரக்டர் இசையமைப்பார். சரி, இந்த இதெல்லாம் பேசி முடிச்சதும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனோடனே அந்த அந்த இளையராஜா கூட வந்தார் பாருங்க, ஒரு பாடகர். அந்த ஆள் இளையராஜாட்ட, என் கர்ச்சிப்பை நான் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன், நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டு உள்ளே வராரு. புரட்சி தலைவர் அதுக்குள்ளே அடுத்த ஆள்கிட்ட பேச போகிறாருல, என்ன விஷயம் அப்படின்றாருல. அப்படி கிட்டக்க நானும் மலையாளி தான், நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்கேயோ உயரத்தில் போயிடுவேன் அப்படின்றாரு. அப்படியே எம்ஜிஆருக்கு அப்படியே சுதந்திரிச்சான். கீழே ரெட் லைட் போட்டால் எப்படி இருக்கும், அப்படியே சுதந்திரிச்சான். அப்போ அவர் சொன்னார், புரட்சி தலைவர், நான் மதம் பார்க்குறவன் கிடையாது, மதம் பார்க்குறவன் கிடையாது. எந்த மதம், எந்த மொழி, எந்த நிறம், எந்த இனம், அதெல்லாம் எந்த ஜாதி, மதம், நிறம், இனம், அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்ப்பா. எனக்கு சினிமாவில் திறமை உள்ளவங்கள தான் நாங்கள் மதிப்போம், திறமை இல்லாதவங்கள மதிக்க மாட்டோம். தயவுசெய்து நீங்கள் போயிருங்க அப்படின்னா அவன் வெளியே வந்துட்டார். அந்த ஆள் பொய்ய பாருங்க. இளையராஜாட்ட நான் கரைச்சி போச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர்கிட்ட போய், நான் மலையாளி, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் பெரிய அளவில் போயிடுவேன் அப்படின்ட்டேன். எம்ஜிஆர் மேலே வெளியே போடா அப்படின்ட்டார். எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது, திருட்டுத்தனம்லாம் அவருக்கு பிடிக்காது. எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அதெல்லாம் அவர் ஆரம்பம் பார்க்க மாட்டார். ரெண்டாவது, ஒரு தடவை எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்தில் இருக்கார். அப்போ எல்லாம் கும்பலாக இருக்காங்க புரட்சி தலைவரை பார்க்குறதுக்கு. நிறைய பேர் மாலை வச்சுருக்காங்க, நிறைய பேர் சால்வை வச்சுருக்காங்க, சில பேர் பெரிய பெரிய அங்கவஸ்திரம் வச்சுருக்காங்க, பெரிய காஷ்மீர் சால்வையெல்லாம் ஒருத்தர், ஒரு பணக்காரர் வாங்கிட்டு காரில் இருந்து நிற்கிறார், புரட்சி தலைவருக்கு போடணும், போட்டு அவர் சில விஷயங்களை கேட்கறதுக்காக. எல்லாரும் ஒரு கோரிக்கை தானே வந்திருப்பாங்க. அப்போ அதில் ஒரு ஏழையா நிற்கிறாப்புல ஒரு ஆள் மட்டும். அப்போ புரட்சி தலைவர் அவரை பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் அவர் மனைவி நிற்கிது, அந்த ஆளை கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பிள்ளைகள் நிற்கிது. ரொம்ப பார்க்க இதாக இருக்கானேன்னு சொல்லிட்டு தலைவருக்கு தான் தெரிஞ்சிருமே, ஆளை பார்த்தாலே இவருக்கு உதவி செய்யணும், இவர் உதவி கேட்டு வந்திருக்காரு, இவர் உண்மையான தொண்டர் அப்படின்னு. அதே மாதிரி அவரை கூப்பிட்றாரு, அந்த தம்பியை வர சொல்லுங்க அப்படின்னு. வந்த உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்ல ஆட்டோ நான் ஓட்டுவேன், என் தொழில் பூரா கெட்டு போச்சுட்டேன், என் தொழிலை விட்டுட்டேன், அதனால் நான் இப்போ இடையில ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப அவங்க மனைவி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, நல்ல ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார், இடையில இருந்தாலும் சீட்டு விளையாடுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த விஷயத்தில் இறங்கிட்டாரு, அதனால் வீடே குடும்பமே பயங்கர வறுமையாக போயிடுச்சு
அப்படின்னது புரட்சி தலைவர் சொல்றாரு, அப்ப உனக்கு இன்னொரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா நீ மறுபடியும் தண்ணி அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மறுபடியும் தண்ணி அடிப்ப, சீரட் குடிப்ப, மறுபடியும் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கேன் அதை மறுபடியும் ஆரம்பிப்பேன்றாரு. ஐயா இல்லையா, நான் அப்படி இனிமேல் செய்ய மாட்டேன்யா, என் பிள்ளைகளை போய் நான் சத்தியம்யா, உங்க காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்னு. உடனே புரட்சி தலைவர் வந்து சரி இந்த இந்த பையனை போய் விசாரிங்க அப்படின்னு ஏரியாவில் போய் விசாரிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லவன் தான், இந்த புதுசாக குடிப்பழக்கத்தை சேர்ந்துக்கிட்டு 4 பேரை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்டு போயிட்டான் அப்படின்னு இருக்காங்க. இப்போ புரட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, நீ வந்து இனிமேல் புதிய மனிதனாக வரணும், தண்ணி அடிக்கக்கூடாது, தண்ணி அடிச்சேன்னா நான் ஆட்டோவை பிடிக்கிறேன்னு சொல்லி புது ஆட்டோவை வாங்கி கொடுத்துருக்காரு. புது ஆட்டோ பாருங்க, அந்த காலத்திலே வாங்கி கொடுத்து அவர் அப்புறம் திருந்திட்டு பல தடவை வந்து ஃபேமிலியோட வந்து தலைவர்கிட்ட காமிக்கிறாரு. தலைவரே நான் வந்து நல்லா இருக்கேன்ல, ரைட்டு, நல்லா இருந்தா கண்ணு கலகு, போயிட்டு வா அப்படின்றாரு. தலைவருக்கு வந்து என்ன, அடுத்தவனை ஏழையை பார்க்கணும், உதவி செய்யணும், அவன் சந்தோஷத்தை பார்த்து அவர் அப்படியே பெருமைப்படணும். அதுதானே அவருடைய ஸ்டைலே, அதுதானே. அதான் பெரிய பெரிய பணக்காரங்களாம் நின்னா கூட அந்த ஏழையை கரெக்டாக குறிப்பறிஞ்சு அவன் கண்ணிலே கண்டுபிடிச்சாரு, அவன் முகத்திலே கண்டுபிடிச்சாரு. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்றான். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். ஒருத்தர் மனசுல எவ்வளவு கவலை இருக்குன்றது அவன் முகத்திலேயே தெரிஞ்சிடும். பார்த்தவொடனே கண்டுபிடிச்சார், ரைட்டு இவனுக்கு ஏதோ சம்திங் இஸ் நீட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து உதவி செய்கிறாரு. எப்படி பாருங்க, அதான் புரட்சி தலைவர். அடுத்து முக்கியமானது, புரட்சி தலைவர் வந்து உடம்பு சம்பளாமல் அமெரிக்காவில் போய் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் போய் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கியிருக்காரு. தங்கியிருந்தப்ப இங்கே சென்னையில் ஏகப்பட்ட பேர், தமிழ்நாடு பூராமே புரட்சி தலைவர் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லிட்டு வண்டி காய்கறி விற்கிறவன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், என்னென்ன வேலை பார்க்குறாங்க கூலி தொழிலாளி பூரா போய் மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் மணி ஆர்டர் ஃபார்மை போட்டு இந்த மாதிரி எல்லாரும் புரூக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் தலைவரை குணப்படுத்துங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 100-200 அனுப்புகிறாங்க. ஒரு ரிக்ஷா தொழிலாளி வந்து அவர் 70 ரூபா கொடுக்குறாரு, 90 ரூபான்னு போடுங்கன்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு, 70 ரூபா தான் கொடுத்துருக்க, 90 ரூபான்னு எழுதியிருக்க பாரு அப்படின்னு இருக்காரு அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் வாங்குறவர். அவர் உடனே இவன் இருங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்தில் போய் இன்னும் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு 20 ரூபாய் கொண்டு வந்து 90 ரூபாயை கொடுத்து புரட்சி தலைவருக்கு. பாருங்க, புரட்சி தலைவர் உடம்பு சோம்புல உடனே அவருக்கு எப்படி, அவர் மற்றவங்களுக்கு எப்படி உதவுனாரோ அது மாதிரி மற்ற ஏழை மக்கள் உதவுறாங்க. 100-200 எங்கள் தலைவருக்கு அனுப்புங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஆரம்பிக்கிறப்ப தான் அதெல்லாம் தலைவர் நல்லா இருக்காரு, அவருக்கு எல்லா வசதி இருக்கு, நீங்க யாரும் ஒன்றும் சிரமம் எடுத்துக்கிறாதீங்க, நீங்க நல்லா கடவுளை வழிபடுங்க, பூஜை செய்யுங்க, கடவுளை வழிபடுங்க, தலைவர் நல்லாயிருவாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பணம் அனுப்புறதா நிப்பாட்டினாங்க. சரி, இப்போ தலைவர் வந்து மெட்ராஸ்ல போய் அமெரிக்காவில் போய் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டில் வந்து தங்கியிருக்காரு. அப்போ தலைவருடைய ஆட்சியில் 1984 மெட்ராஸில் சிதம்பரம் சொல்லிட்டு ஒரு பாடி பில்டர், மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கினவர், நல்லா அட்டகாசமாக இருப்பார். அவர் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராத்திரியில் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து கத்தியை வச்சு குத்தி குடலை பூரா வெளியே எடுத்துட்டாங்க. அந்த பையன் மரணம் அடைகிற டெத் ஸ்டேஜ். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் அவர் சிதம்பரம் சேர்த்து யாருக்கெல்லாமா ஃபோன் பண்ணுறாரு, ஒருத்தருமே லைனில் கிடைக்கல அந்த நைட்டு உதவுறதுக்காக. டாக்டர்கிட்ட சொல்லி எப்படியா என் தம்பிக்கு உதவுங்க அப்படின்னு. அப்புறமேட்டு கடைசியில் நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு தகவல் தெரியுது. ஏன்னா இந்த பாடி பில்டர் சிதம்பரம் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு வந்து ஜிம்மில் எக்ஸசைஸ் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம தம்பியை செஞ்சுட்டாங்கண்ணே அப்படின்னு. அவர் உடனே அரசு அந்த டாக்டர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த பையனை நல்லா பாதுகாத்துக்குங்க அப்படின்னு. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அந்த மாதிரி வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்ததுக்கப்புறம் புரட்சி தலைவர் வந்து யார் வந்து எங்கே வெளியே போனாலும் புரட்சி தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும், இந்த மேட்டரா நான் இந்த ஊருக்கு போகிறேன், இந்த மேட்டரா நான் வேலூருக்கு போகிறேன், இந்த மேட்டரா நான் சேலம் போகிறேன் அப்படின்னு அந்த மேட்டரை வந்து சொல்லணும். அப்போ இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு காலையில், தலைவரே இந்த மாதிரி நைட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனில் வந்து இந்த மாதிரி மெட்ராஸில் நல்ல ஃபேமஸ் பாடி பில்டர் சிதம்பரம்ன்றவர் அவர் தம்பியை குத்திவிட்டாங்க, குத்தின எதிரிகளை வந்து போலீஸ் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ அவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அவர் நம்மகிட்ட உதவி கேட்டது நான் இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்னு புரட்சி தலைவருக்கு ஒரே வேதனை. நம்ம ஆட்சியில் இப்படி கொலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஆட்சிகள் அது இழுக்கு அப்படின்ட்டு என்ன செய்யறீங்க அப்படின்றாரு.
நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்றாரு. யார்? பண்ருட்டி ராமச்சந்திரன். புரட்சி தலைவர் அந்த உடம்பு சுகமில்லாத சூழ்நிலையிலையும் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தவர் நானும் வரேன் அப்படின்னு வந்துட்டாரான். நானும் வரேன்னு வந்து அங்கே புரட்சி தலைவர் வர்றான்னு ஆஸ்பத்திரி உங்களுக்கு தெரியுமே, களை கட்டுது. எல்லாம் அங்கிட்ட ப்ளீச்சிங் பவுடரை போட்டு பினாயில் அடித்து டெட்டால ஊற்றி ஹாஸ்பிட்டலவே சுத்தப்படுத்துகிறாங்க. கேன்னு கச்சன்னு திருவிழா மாதிரி இருக்குது. தலைவர் போய் இறங்குறாரு. இறங்கின உடனே எங்கே இருக்காருன்னா 4th ஃப்ளோரில் இருக்காருன்னு லிஃப்ட்டில் போகிறாரு. லிஃப்ட்டில் போய் அங்கே போய் இறங்கின உடனே அந்த சிதம்பரம் பாடி பில்டர் தான் எதிர்த்தாப்புல இருந்தா. தலைவரை பார்த்த உடனே அப்படியே தலைவர் சொன்னார், ஒன்றும் பயப்படாதீங்க, பையனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன், நல்ல பிழைச்சிருவாப்புல, உங்களுக்காக எல்லா உதவியும் செய்கிறேன் நான், ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று சிதம்பரத்துக்கு நம்பவே முடியல. நேற்று ராத்திரி வரைக்கும் நம்ம தம்பியை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு. இப்போ என்ன சிஎம்ஏ வந்துட்டாரு அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுச்சான். அவன் குடும்பமே அதிர்ச்சி ஆயிடுச்சான். சிஎம்ஏ வந்து நம்ம பிள்ளைய பார்க்க வந்துட்டாரு அப்படின்னு காலில் விழுந்துட்டாங்களாம். ஐயா அப்படின்னு. தைரியமா இருங்க, எந்த வேலை கொடுத்தனாலும் நம்ம உயிரை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்ட நல்ல காஸ்ட்லி மெடிசின் கொடுங்க, அந்த பையனை குணப்படுத்துங்க. ஏன்னா அவர் ஒரு பாடி பில்டர், அவர் ஒரு மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கினவர். அது வந்து அந்த ஏரியாவில் உள்ள ஏரியா பகையினால அவங்க வந்து குத்திட்டாங்க. இது வந்து புரட்சி தலைவர் பாருங்க, எவ்வளோ அந்த உடம்பு சுகமில்லாத சூழ்நிலையில கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒருத்தருக்கு உதவி செய்கிறாரு பாருங்க. அடுத்தவன் கண்ணீர் வடிச்சா புரட்சி தலைவருக்கு இதயத்துல ரத்தமே வந்துடும். அவரால் தாங்கவே முடியாது. ஏன் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா அவருக்கு தாங்கவே முடியாது. அந்த கஷ்டத்தை தீர்த்துட்டு தான் அவரு அடுத்த வேலையை பார்ப்பாரு. இப்ப பாருங்க, புரட்சி தலைவர் வந்து தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காரு. தஞ்சாவூர்ல காலையில தஞ்சாவூர்ல இருந்து போயிட்டு அப்படியே திருச்சி சைடு போறாரு, திருச்சி பக்கம் போறாரு. திருச்சி பக்கம் போகும்போது காலையில அழகா 2 பக்கமும் தஞ்சாவூருக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு பட்டுக்கோட்டை சரவணன்றவர் காம்படிஷன் தஞ்சாவூர் காம்படிஷன் நடத்தும் போது என்னை கூப்பிடுவார். முதல்ல நான் போயிடுவேன், ஜட்ஜா போயிடுவேன். என் மேலே எனக்கு உரித்த நண்பன், என் உயிர் தோழன் பட்டுக்கோட்டை சரவணன். தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் அவர் பண்ணுறாரு. இப்போ என்னன்னா அந்த தஞ்சாவூர்ல புரட்சி தலைவருடைய கார் போயிட்டு இருக்கு. 2 பக்கம் அழகா தஞ்சை உங்களுக்கு தான் தெரியுமே. தஞ்சை வந்து முப்போகம் விளையக்கூடிய ஏரியா. நல்ல நெல்லுகள் விளையுது, லேசா சாரல் அடிக்குது, மழை காற்று அடிக்குது, லேசா மழை. அப்படியே ரம்மியமாக காலையில் அந்த மழையும் அந்த காற்றையும் ரசிச்சுட்டு புரட்சி தலைவர் காரில் போயிட்டு இருக்காரு. கண்ணில் பட்டான் ஒரு பையன். யாரு? ஒரு மலை மேடு மாதிரி ஏறுது, பாலம்னு வைங்களேன், ஒரு பாலம் மேலே. அந்த பாலத்தில் ஏறும்போது ஒரு பையன் சைக்கிளை ஓட்டுறான். பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு தள்ளிக்கிட்டே வருது. அந்த பொண்ணு அந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டே வருது. ஒரு சரியான ஓட்ட வண்டி. இன்னொரு தள்ளி ஓங்கி தள்ளனா நம்ம தள்ளணும்னீங்க, சைக்கிளே 2ஆ போயிடும். மேட்டில் போய் புரட்சி தலைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்குறானா, ஏண்டா தம்பி, குட்டி தம்பி, வண்டியில் நீ உட்காந்துக்கிட்டு உன் தங்கச்சியை தலை சொல்கிறேன், இது கரெக்டாக இது அப்படின்றாரா. உடனே அவன் சொல்கிறேன், ஐயா வண்டி சரியான ஓட்ட வண்டி, எங்கள் அப்பாவால் வேற வண்டி வாங்க முடியாது, இந்த பிள்ளை வேற டெய்லி என்னை ஸ்கூலில் போய் விடுங்கன்னு சொல்லுது, அதனால நான் இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு ஏற்றிட்டு போறேயா, மேடு வரைக்கும் என்னை இந்த பிள்ளை தள்ளும், மேட்டு கீழே நான் வந்து இந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு நான் ஓட்டிட்டு போய் ஸ்கூலில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். தலைவர் அவங்க 2 பேரையும் கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அந்த சின்ன குழந்தைய பார்க்குறாரு. பார்த்தா அந்த சின்ன குழந்தை ஒரு புரட்சி தலைவர் இதில் சினிமாவில் ஏதோ ஒரு கோரஸ் குரூப்பில் வந்து பாட்டு பாடுற பிள்ளையா வந்திருக்கு. அந்த குரூப்பில் வந்த பொண்ணு தானம்மா நீ? ஆமாங்கய்யா அப்படின்னுது. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீட்டு அட்ரஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அந்த காரில் உட்கார வச்சு டிரைவர்கிட்ட சொல்லி ஸ்கூலில் போய் இறக்கி விடுங்கன்றாரு. இறக்கி விட்டதும் இந்த பையன் ஓட்ட சைக்கிளை ஓட்டிட்டு உருட்டிகிட்டே வர்றான். இந்த பையன் கூட புரட்சி தலைவர் நடந்து வர்றாரு. எங்கே? அப்படியே அந்த மேட்டு பாலம் இருக்கு பாருங்க, மேட்டுலேருந்து கீழே அப்படியே சரிகளில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா புரட்சி தலைவர் வந்துட்டான்னு ஒரு கூட்டம், கச்சன்னு கூட்டம். இப்போ புரட்சி தலைவர்கிட்ட காரும் இல்லை, போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, தனியாக வந்தவர் அவர். அப்புறமேட்டு எல்லாம் கூட்டத்தை விளக்கிட்டு நான் அந்த பக்கமாக வந்தேன், உங்களை எல்லாம் பார்த்தேன், நீங்கள் பண்ணுற விவசாயத்தை எல்லாம் பார்த்துருக்கேன், விளைச்சலை பார்த்துருக்கேன். நீங்கள் பண்ணுற விளைச்சலெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் என்றைக்கும் நம்ம பயிர் பசியார சாப்பிடுவோம், என்றைக்கும் தமிழ்நாட்டில் பஞ்சம்ன்றதே வராது, உணவுக்கு பஞ்சமே வராது
அது எல்லாம் உங்களுடைய உழைப்பால தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாராட்டிட்டு அந்த பையன்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு அந்த பையன் அட்ரஸுக்கு ஒரு சைக்கிள் வருது. சைக்கிளை ஓட்டவும், புது சைக்கிளை ஓட்டவும், புது சைக்கிள் அந்த பொண்ணுக்கு 100 ரூபா வருது மணி ஆர்டர்ல. இனிமேல் பள்ளிக்கு சென்று முடித்தவுடன் சங்கீதம் தொடர்ந்து பழகவும். அந்த பொண்ணு ஏற்கனவே சங்கீதம் பாட்டு பாடுற பொண்ணு. நீ சங்கீதம் தொடர்ந்து பண்ணு, உனக்கு நான் தொடர்ந்து சங்கீதம் படிக்கிறதுக்கு நான் பணம் அனுப்புறேன் அப்படின்னு பிரசிடென்ட் பாருங்க. என்ன அற்புதம் பாருங்க. அதான் யாருக்குமே அந்த மாதிரி மனசு வராது. ஏதோ ஒரு கையில ஒரு 50 ரூபா 10 ரூபா கொடுத்தான், போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லாம இன்னும் 100 ரூபா மாசம் மாசம் கொடுப்பேன், நீ படிக்கணும், சங்கீதம் படிக்கணும்னா அதெல்லாம் எந்த காலத்துல ரொம்ப சர்வ சாதாரணம். 100 ரூபான்றது அவ்வளவு பெரிய தொகை. அவங்களுக்கு வீடே வச்சு சாப்பிடலாம். எவ்வளவு பெரிய உதவி பாருங்க. சரி, இது ஒரு ஸ்டோரி. அடுத்து புரட்சி தலைவர், இது வந்து நடந்தது தஞ்சாவூர்ல. அடுத்து கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டோரி. கோயம்புத்தூர்ல ராயல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு. ராயல் ஸ்டுடியோ, ராயல் இந்து ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ராயல் ஸ்டுடியோவில் என்னன்னா ஒரு டைம்ல இந்த புரட்சி தலைவர் வந்து அந்த கோயம்புத்தூர்ல போய் எல்லா இடத்தையும் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அஃபீஷியலாக போறாரு. பார்த்துட்டு ஃபைலை வந்து பார்த்துக்கிட்டே வர்றாரு காரில். மதியானம் 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. உடனே டிரைவ் மற்றவங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. தலைவர்கிட்ட சொன்னால் கோவப்படுவாருன்னு. அப்புறம் டிரைவர் கொஞ்சம் பார்த்து, தலைவர் எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி வட்டம் மாவட்டம் அமைச்சர் எல்லாருமே அவங்க வீட்டில் சமையல் பண்ணி ரெடியாக இருக்கு, எந்த வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓ அப்படியா, இன்னும் எல்லாரும் சாப்பிடலையா, வாங்க போவோம் அப்படின்ட்டு. தலைவருக்கு தான் யாருமே சாப்பிடலைன்னா போதுமே, உடனே வாங்க போவோம் அப்படின்ட்டு அந்த கோயம்புத்தூரில் ராயல் ஸ்டுடியோ ஓனர் அவங்க வீட்டுக்கு போங்கன்றாரு. ராயல் ஸ்டுடியோ ஓனர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த ராயல் ஸ்டுடியோக்காரங்க தான் ராயல் இந்து ரெஸ்டாரண்ட்னு ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. ஹோட்டலில் வந்து அந்த ஸ்டுடியோ ஓனருடைய குருசாமி நாடார்ன்றவர் தான். அந்த குருசாமி நாடார் தான் அவருடைய மனைவி இருக்காங்க. அந்த குருசாமி நாடார்ன்றவர் இறந்துட்டாரு. அவங்க மனைவி வெளியே வராங்க. புரட்சி தலைவர் வேகமாக போய் காலில் விழுகிறாரு. அவங்களுக்கு ஒரே இது, என்ன நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா, என்ன இப்படி சொல்லிட்டு இப்படி வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லைம்மா, நான் மறந்துட்டேன், நான் எப்போ வந்தாலும் உங்கள் வீட்டில் தானே நான் சாப்பிடுவேன், இப்போ நீங்கள் நாங்கள் சாப்பிடணும் அப்படின்றாரு. 20 பேர் சாப்பிட்டானே, 200 பேர் சாப்பிட்டானே, எல்லா பேருக்கும் என்னால் பரிமாற முடியும்னு அரை மணி நேரத்தில் புரட்சி தலைவர் வந்து உட்காந்தவங்க எல்லா பேருக்கும் சாப்பாடு போட்டாங்களாம். நல்லா திருப்தியாக ஃபுல்லாக சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட உடனே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி நீலாம் குடிச்சிட்டு எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும்போது புரட்சி தலைவர் அப்படியே உட்காந்து சேரில் உட்காந்துருந்தா அப்படி கையை அப்படி போட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாராம், நான் ஏன் இவ்வளோ பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்களே, இவ்வளோ பேரை விட்டுட்டு ஏன் இந்த கோயம்புத்தூர் இந்த ராயல் இந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு சொன்னேன், இந்த இந்த குருசாமி நாடார் வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா, நான் இன்னைக்கு ஒரு பெரிய செல்வந்தனாகவும் வள்ளலாகவும் பார்ப்பீங்க, 4 பேருக்கு உதவுறவனாகவும். ஆனால் என்னையெல்லாம் உருவாக்கினது இப்படி ஒரு குருசாமி நாடார் தான். அன்னைக்கு வந்து தியாகராஜ பாகவதர் இதே உங்கள் வீட்டு லாட்ஜில் தான் வந்து தங்கியிருந்தார். எங்கள் குருசாமி ஸ்டுடியோவில், குருசாமி அந்த இந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து தங்கியிருக்காரு. ஹோட்டல் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டு லாட்ஜு. அந்த லாட்ஜில் தங்கியிருந்தப்ப அந்த அந்த தியாகராஜ பாகவதரை பார்க்கறதுக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் சின்ன பையன் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா முடியவே இல்லை அவரால். எம்ஜிஆர் புரட்சி தலைவரால் முடியவே இல்லை. கூட்டத்தில் தள்ளுறாங்க. அவர்கிட்ட வந்து அப்படியே ஒரு ஓரத்தில் போய் நிற்கிறாரு. மயக்கி நிற்கிறாரு. அப்போ அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் குருசாமி நாடார் இருக்காரு பாருங்க, அவர் கேட்குறாரு, என்ன தம்பி எல்லாரும் அவரை பார்க்கணும்னு இருக்காங்க, நீ இப்படி ஓரத்தில் வந்து மயங்கி இருக்கே அப்படின்னப்ப தலைவர் சொன்னாராம், தண்ணி வேணும்யா, எனக்கு தண்ணி வேணும், அவரை பார்க்க வந்தேன், மயக்கமாயிட்டேன் அப்படின்னு. தண்ணி வேணுமா? கூப்பிட்டு மேனேஜரை கூப்பிட்டாரான். மேனேஜர், இவரை கூப்பிட்டு போய் சாப்பாடு போடுங்க அப்படின்னாராம். அப்புறம் நான் அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாரன் எம்ஜிஆர். சாப்பிட்டு வந்து, ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் 2 நாள் இங்கே தான் இருப்பார், இன்னும் 2 நாள் இங்கே தான் இருப்பார், 2 நாள் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்க, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்க, அவரை எப்போ உங்களுக்கு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரோ அப்போ போய் பாருங்க அப்படின்னு இருக்காரு.
அதுதான் புரட்சி தலைவர் சொல்றாரு. எனக்கு வந்து அன்னைக்கு நான் ஒரு நடிகனும் இல்லை ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருந்தப்ப எனக்கு 2 நாள் சாப்பாடு போட்டு தியாகராஜ பகவதரை என்னைய பார்க்க வச்சாரு. யாரு? இந்த குருசாமி நாடாரு. அதனாலதான் ஒரு வீட்டுக்கு, அந்த ஊருக்கு நான் எப்போ வந்தாலும் அவங்க வீட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஏராளமா, அதாவது என் புரட்சி தலைவர் சொல்றாரு, அவங்க பணக்காரங்களுக்கு முன்னாடி நான் சாதாரணமான ஆளு. நான் பணம் கொடுத்து அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிறவியிலே பணக்காரங்க, அதனால அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அடுத்த ஆளுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. அதனால நான் என்ன, அவங்கள வரும்போது நாங்கள் அவங்கள நான் பார்ப்பேன். நான் அவங்கள வந்து அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அவங்க கால்களில் விழுந்து அவங்கள வணங்கி ஆசீர்வாதம் வாங்குவேன். வேற ஒண்ணுமே என்னால் அவங்கள செய்ய முடியாது. மிகச்சிறந்த மக்கள், அதாவது கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. ஔவையார் சொல்றாங்க, கோடி பொன் கொடுத்தேனும் குடியிருப்போர் தன்னோடு கூடி இருப்பது கோடி பெறும்ன்றார். கோடி பணம் கொடுத்தனாலும் உயர்ந்த மனிதன் இருக்கான் பாரு, உயர்ந்த ஜாதி பண்புள்ளவே இருக்கான் பாரு, உயர்ந்த மனிதன், அடுத்தவனுக்கு உதவக்கூடியவன், அடுத்தவனுக்கு மதியக்கூடியவன், அடுத்தவன் கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைக்கிறான் பாருங்க, அவனோட பழகணும் அப்படின்றாரு. யாரு? ஔவையாரு. அது மாதிரி அந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள்ட்ட பழகுறாரு. ஆனா அதே எம்ஜிஆர் சொல்றாரு, அது சம்பவத்துக்கு அப்புறம் பாருங்க, அன்னைக்கு வந்து அந்த தியாகராஜ பகவதரை பார்க்க முடியாத இருந்த எம்ஜிஆரை ஒரு காலத்துல தியாகராஜ பகவதர் இருந்த இடத்த எம்ஜிஆர் ரீச் பண்ணிட்டாரு. எம்ஜிஆர் உயர்ந்த நிலைமை அடைஞ்சிட்டாரு. தியாகராஜ பகவதர் இப்ப எம்ஜிஆருக்கு கூட்டத்தை வந்து அவர் விலைக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. விளைக்கங்க தலைவர் வராரு அப்படின்னு. பாருங்க வாழ்க்கை எப்படி ஒரு ஆளை மேலேயும் ஒரு ஆளை கீழேயும் ஆக்கி கொடுக்குது. அதான் காலம், அதான் பிரச்சனை தலைவர் காலம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புகழ் வந்தாலும் அதை கரெக்டா தடுத்துக்கிறணும், இகழ் வந்தாலும் அதை சாதாரணமா எடுத்துக்கிறணும், எல்லாத்தையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும். ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினைச்சோம் நீங்க தூக்கி போட்டுரும் எங்க குப்பை தொட்டியில. தலைவர் சொல்றது. அடுத்து சென்னையில வந்து புரட்சி தலைவர் காலையில அவரு ராமவரம் தோட்டத்துல இருந்து சட்டசபைக்கு போவார்ல, ஆபீஸ் போவார்ல, அப்ப போகும்போது எல்லாரையும் பாக்குறாரு. தலைவருக்கு வீட்டு வாசலை விட்டு இறங்கி கார்ல ஏற போறாரு. இன்னொரு கார் வந்து வேகமா வந்து நிக்குது. பார்த்தா அந்த கார்ல இருந்து ஒரு பெரிய பணக்காரர் வராரு. அந்த பெரிய பணக்காரன் அவரை பார்த்த உடனே எம்ஜிஆர் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டாரு. என்னன்னு நீங்க அப்படின்னு. அவரு தலைவரை பார்த்ததும் அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டாரு. அப்ப தலைவர் சொன்னாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க தொழில் எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்களோ அதை திரும்ப அப்படியே ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாராம். சென்னையில வடபழனியில எம்ஜிஆர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நிறுவனத்துக்கு அவர் தான் எம்ஜிஆர் பேர்ல தான் இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்கான். சென்னை வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பேர்ல அந்த நிறுவனம் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கான். அந்த கோடீஸ்வரன் சாதாரண குடிசைக்கு போனப்ப புரட்சி தலைவர் பணத்தை கொடுத்து அவரை உயர்த்திருக்காரு. எப்படி பாருங்க, அதெல்லாம் யாருக்கு வரும்? போனா என்னடா வந்தா என்னடா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அது மாதிரி அது எம்ஜிஆர் பேர்ல இன்னைக்கும் அந்த நிறுவனம் வந்து சென்னை வடபழனியில கம்பீரமா இயங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் புரட்சி தலைவருடைய ஒவ்வொரு அவருடைய தொண்டுகள், அவர் செஞ்ச சாதனைகள், அவர் செஞ்ச வள்ளல் குணத்தோட மகிமைகள். அதெல்லாம் கோயம்புத்தூர்ல, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல போய் புரட்சி தலைவர் ஒரு தடவை இருக்கும்போது, அதாவது முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா சர்க்கியூட் ஹவுஸ்ல தான் போய் தங்கணும். அரசு விருந்தினர் மாளிகை இருக்கு பாருங்க, சர்க்கியூட் ஹவுஸ், அங்கதான் தங்கணும். அப்ப அரசு விருந்தினர் மாளிகை கோயம்புத்தூர்ல ஒரு தங்கப்படான்னு கேள்விப்பட்டு கோயம்புத்தூர்ல உள்ள அப்ப இன்ஜினியர் ஒருத்தர் வந்து பழனியப்பன்ற ஒரு இன்ஜினியர் புரட்சி தலைவரை வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு அப்பதான் மொசைக்கு வருது. தரையில மொசைக்கு இன்னைக்கு வந்து கிரானைட் போடுறோம், டைல்ஸ் போடுறோம், இதெல்லாம் போடுறோம்ல, அது மாதிரி அன்னைக்கு வந்து மொசைக்கு அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. மொசைக்கை ஃபுல்லா ரூம்ல இருந்து பாத்திரம் வரைக்கும் போட்டு வலுன்னு அழகாக வச்சிருக்காரு. யார? தலைவரை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக. இப்ப தலைவர் வந்துட்டாரு, அந்த அந்த ஹாலில் வந்து தங்கி நல்லா சந்தோஷமா இருக்காரு. இப்ப அவர் வந்து வேற ஒரு வேலை விஷயமா போயிட்டாரு. யாரு? அந்த இன்ஜினியர் பழனியப்பன். அவர் தான் நம்பர் 1 சீஃப் இன்ஜினியர், அந்த இதுக்கு இன்சார்ஜ் அவர். இப்ப அந்த பழனியப்பன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். என்னன்னா, புரட்சி தலைவர் வந்து இருக்கும்போது அந்த மொசைக் போட்டது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி காஞ்சு போய் கட்டையா இருக்கும்ல, அதுக்கு நல்லா வலுன்னு ஷைனிங்கா இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி விட்டுன்னு இருக்காரு.
அந்த வேலை பார்க்குற ஆள் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டான். தேங்காய் எண்ணெயை தேய்ச்ச உடனே தலைவர் போய் ரூமுக்குள்ளே போன உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. மொசைக்கில் காலை வச்ச உடனே கால் வலிக்கிடுச்சு. டக்குன்னு ஒரு பைப்பை பிடிச்சி நின்றுட்டாரு. நம்ம தலைவர் தான் எப்பயுமே விவரமா இருப்பாரு. டக்குன்னு நின்றுட்டாரு. அப்படி வந்துச்சான் கோபம். எவாண்டா அப்படின்னு அந்த பார்த்தா அந்த வேலைக்காரை ஓடியாந்து ஐயா அப்படின்னு இருக்கான். ஏயா என்னையா அந்த செஞ்சிருக்க அப்படின்னு இருக்காரு. உடனே அவன் செய்ய சொன்னது அவரு. சரி அவரை சொன்னோம்னா அவர் வந்து நாளைக்கு நம்மளை பிரச்சனையை மாட்டி விட்டுருவாருன்ட்டு ஐயா நான் தாங்கய்யா தெரியாம நீங்க வந்திருக்கும் போது வலுன்னு இருக்கணும், சைனிங்கா இருக்கணும், நீங்க எங்களை பாராட்டணுன்றதுக்காக தலையில எண்ணெய் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறமேட்டு புரட்சி தலைவர் நல்ல வேலையை செஞ்சீங்கய்யா, இது வந்து அந்த இது பள்ளி வேலையாத்தான் இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்லாம் நல்லா தங்கிட்டு காலையில் போகும்போது அந்த வேலை பார்த்தாருல அந்த சர்வெண்ட்டு அவருக்கு கட்டுப்பணம் கையில் கொடுத்து வச்சுக்கோங்கய்யா நான் நல்லா தங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு ரைட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவருக்கு தெரியுது புரட்சி தலைவர் இது யார் செஞ்சது யார் தப்பு எல்லா விவரமுமே தெரிஞ்சிடும். அவர் தெரியாமல் எதுவுமே நடக்காது. அவர் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து பணம் வாங்க வர்றாங்க, உதவி கேட்டு வர்றாங்கன்னு வைங்க. யார் யார் உதவி கேட்டு உண்மையிலேயே வர்றேன், யார் யார் பொய்யா வர்றேன், யார் யார் பணத்தை நம்மகிட்ட ஏமாத்த வர்றேன் அதெல்லாம் அவருக்கு பார்வையிலே தெரிஞ்சிடும். அப்படியுமே பண உதவி செய்வார். எதுக்கு? சரி நம்மளை நம்பி வந்துட்டாங்க, புரட்சி தலைவர்கிட்ட போனால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. புரட்சி தலைவர்கிட்ட போனால் சுக்கிர திசை அவர் பார்த்தா 9 கோடும் பார்த்த மாதிரி ஒருத்தனுக்கு சுக்கிர திசை அடிச்சிடும். அவன் அடுத்த நாள்லேருந்து பணக்காரன் ஆயிடுவான்னு தானே நேம் ஆகுது. அதனால நம்மளை பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு தான் புரட்சி தலைவர் செய்கிறாரு. அவன் ஏமாத்துறானாலும் ஏமாத்திட்டு போறான், அதுக்குரிய பாலனை அவன் அடைஞ்சிட்டு போறான் அப்படின்னு புரட்சி தலைவருக்கு அவருக்கு அடுத்தவங்களுக்கு செய்யறதுன்னா ஆனந்தம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு இப்போ அண்ணா சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னேன், பைபிள் சொல்லுது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கடவுள் சொல்றாரு இந்த 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 சிறிய ஏழை ஒருத்தி இருக்கான் பாரு, அவனுக்கு செய்யற உதவி எனக்கே செஞ்ச மாதிரி. அப்புறம் கடவுளுக்கு பசிக்கும், கடவுளுக்கு சொத்து சுகம் வேணும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யறது ஏழைக்கு செய்யறது தான் இறைவனுக்கு செய்யற மாதிரி. அந்த தொண்டை தான் புரட்சி தலைவர் செஞ்சார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம புரட்சி தலைவர்னு அவரை நம்ம பாராட்டுறோம். இந்த அன்னைக்கு நான் முந்தானேத்து வீடியோ போட்டேன், 1500 பேர் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இதோட முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வந்து அந்த வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க, மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ப்ளஸ் எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு யூடியூப் ஏற்பாடு பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.